La 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 li la 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 li la 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 li la 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 la. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வர்சஸ் ஆயுஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீட் ரிசல்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, டார்கெட் எதை வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கோச்சிங்லாம் போயிட்டு ஸோ நம்மளுக்கு எம்பிபிஎஸ் தான் டார்கெட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. ரேராக 1 or 2% தான் ஆயுஷ் சேரலாம், பிடிஎஸ் சேரலாம். ஸோ இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சுருந்துருப்பாங்க. நீட் ரிசல்ட்டுமே வந்துடுச்சு. ஸோ சில பேரோட எம்பிபிஎஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதை விட கம்மியாக இருக்க கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ நீட் மார்க்கை வச்சு எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் பிடிஎஸ் போகலாம், இல்லாட்டி ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுருப்பீங்க. ஸோ ஆயுஷில் சித்தா போகலாமா, ஆயுர்வேதா போகலாமா, ஹோமியோபதி போகலாமா, யுனானி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கோஆப்ரேஷன் வந்து நிறைய வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சீட் கிடைக்குமா, ப்ரைவேட் காலேஜஸில் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆயுஷ் வர்சஸ் எம்பிபிஎஸ் எப்படி வந்து நம்ம வந்து டிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் லிஸ்ட்லாம் சொல்லிடுறேன். இது எம்பிபிஎஸ்ல எல்லோரும் படிக்கிறோம்னா 5 வருஷம் படிப்பாங்க, 4.5 வருஷம் கோர்ஸ் அண்ட் தென் 1 year வந்து இன்டர்ன்ஷிப்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ நான் படிக்கும் போதெல்லாம் 22 or 21 தான் இருந்துச்சு. இப்போல்லாம் ஏகப்பட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ ஏகப்பட்ட ப்ரைவேட் காலேஜஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் அலோபதிங்கிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு மாடர்ன் டாக்டர்ஸ். ஸோ வெல் ஃபர்னிஷ்டாக, வெல் அட்வான்ஸ்டாக அந்த எவ்வளோ டெக்னாலஜிஸ் மூலமாக இவங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் போய்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவிலும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் சரி, யூரோப்லையும் சரி, ஸோ மாடர்ன் டாக்டர்ஸை பற்றி எப்பயுமே வந்து ஒரு நியூ டிசீஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி கேசஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட் லைன் அந்த 4 line கேசஸில் வந்து இவங்க வந்து ஷைன் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பற்றி நான் இதை பற்றி ஸோ இவங்க குறைஞ்சவங்க, இவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதிலெல்லாம் என்ன இருக்குது, அந்த இதிலெல்லாம் என்ன இருக்குது வர்சஸ் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, இதுக்கு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுமாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஸோ இதுலையுமே நம்ம வந்து எம்டி, எம்எஸ் அண்ட் தென் பிஜிலாம் பண்ணோம்னா நிறைய சேலரி வந்து தருவாங்க. அண்ட் தென் வந்து நிறைய ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. எம்பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன விட நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அப்புறமா பேசுவோம். இப்போ வந்து ஆயுஷ் பார்ப்போம். ஸோ ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆயுஷில் ஃபஸ்ட்டு ஆயுஷ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆயுஷில் ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அண்ட் யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இந்த 5 கோர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த 5ல் ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஒன்றா ஆயுர்வேதா எடுக்கணும், இல்லாட்டி சித்தா எடுக்கணும், இல்லாட்டி ஹோமியோபதி எடுக்கணும், இல்லாட்டி யுனானி எடுக்கணும். நீட் மார்க்கை வச்சு ஆயுஷில் இந்த 4 கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் வெதர் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் எடுத்தாலும் சரி. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் ஆயுர்வேதம் எடுத்தாலும் சரி, ஹோமியோபதி எடுத்தாலும் சரி, யுனானி எடுத்தாலும் சரி, நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஆயுர்வேதாவோ, ஹோமியோபதியோ, யுனானியோ எடுக்கலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா AACCCன்ற ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் மூலமாக போயிட்டு நாம் வந்து ஸ்டேட்ஸ் கவுன்சிலிங் மார்க் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நமக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா நாம் வந்து அங்கே வந்து படித்து ஜாயின் பண்ணி ஷைன் ஆகலாம். ஸோ தமிழ்நாடுன்னு வரும்போது AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கோட்டா கவுன்சிலிங்கும் நம்ம கலந்துக்கலாம். அண்ட் தென் வந்து தமிழ்நாடு நடத்துகிற ஆயுஷ் கவுன்சிலிங்கும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம சீட்ஸை வந்து ஃபில் பண்ணி இருக்கிற காலேஜஸில் வந்து படித்து நாம் வந்து ஷைன் ஆகலாம். இதுவுமே 5.5 years கோர்ஸ் தான் ஆயுஷ்மே. ஓகேங்களா. 4.5 வருஷம் படிக்கணும் அண்ட் தென் 1 year வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாக்கு ஒரு காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். அண்ட் தென் சித்தாக்கு 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அண்ட் தென் ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் தென் ஒரு ஹோமியோபதி காலேஜ் இருக்குது. அண்ட் தென் ஒரு யுனானி காலேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் காலேஜஸ். 25 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது டோட்டலாக ஆயுஷ்க்கு. ஸோ சித்தான்னு பார்த்தீங்கன்னா 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஆயுர்வேதான்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து யுனானி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்மே யுனானிக்கு இல்லை. அண்ட் தென் ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது.
ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் இந்த காலேஜஸில் வந்துச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஆட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் அப்ளிகேஷனில் அந்த கவுன்சிலிங்கில் காலேஜில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆயுஷில் இருக்க காலேஜஸ். இவங்களுமே ஆயுஷில் நிறைய ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஆயுஷில் படித்தா வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ஷைன் ஆகிட்டே தான் இருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளே ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருப்பார். ஸோ சித்த டாக்டர் இருப்பார். ஸோ ஆயுர்வேத டாக்டர் இல்லை ஹோமியோபதி டாக்டர். அவர்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து அவங்களும் நல்ல ஷைன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இல்லாட்டி ஒரு நம்ம ஊர்லேயே ஒரு ஆர்ஐபின்ற வைத்தியர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கன்னா நிறைய பேர் அவங்கக்கிட்ட நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஆயுஷ் டாக்டர்ஸும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் போகிறாங்க, அண்ட் தென் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் போகிறாங்க. ஓனாக வந்து ஃபார்மசி வைக்கிறது, ஓனாக அவங்களே மருந்து செய்கிறது, அந்த ரிசர்ச் ஃபீல்டு இருக்குது, அண்ட் தென் டீச்சிங் ஃபீல்டு இருக்குது, பிஜி பண்ணலாம். அண்ட் தென் இந்த காஸ்மெட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸில் நம்ம வந்து சித்தா டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி மருந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேஎம், இன்காப்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் நம்மளை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து இருக்குது. நம்ம வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வேர்ல்டு வந்து சின்னதாக தான் தெரியும். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி தெரியும். ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சின்னதாக தெரியும். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது நிறைய பெருசாக நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்மளாலே ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து கெத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதோட ஸ்டடீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயுஷோட ஸ்டடீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10th 12th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இல்லை. அப்படி உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட் இயரில் தமிழ் சொல்லி தருவாங்க. எப்படி ஆ முதல் அக்கு வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி கொடுத்து எப்படி ஜாயின் பண்ணி படிக்கணும், எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங்ஸில் வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இயரில் வந்து செமஸ்டர் தமிழ் பேப்பர் ஒன்று இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆயுஷில் வந்து படிக்கலாம். ஸோ சித்தா வந்து படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆயுர்வேதா எடுத்திங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட்டே தெரில, தமிழ் தான் படிச்சிருக்கேன், சான்ஸ்கிரிட் நான் போய் ஆயுர்வேதா எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் சான்ஸ்கிரிட் பேப்பர் இருக்கும். எப்படி சான்ஸ்கிரிட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் பேப்பரில் அது வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமியோபதி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். அதே வந்து யுனானிக் பார்த்திங்கன்னா அரபிக் லாங்குவேஜ். ஸோ உருது தெரிஞ்சிருக்கும். ஸோ உருது லாங்குவேஜ் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்த லாங்குவேஜ் பேரியர். ஸோ லாங்குவேஜ் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு நம்ம எடுக்க போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு இந்திய பாரம்பரிய மருத்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாம் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிசனில் வந்து கொடுப்போம். ஸோ வந்து பிளான்ட் பேஸ்ட் மெடிசனில் கொடுப்போம், அண்ட் மினரல் பேஸ்ட் மெடிசனில் கொடுப்போம். ஸோ வந்து ஒருத்தர் பாடியை பொறுத்து நம்ம வந்து மெடிசன்ஸ் நிறைய வந்து தருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நிறைய இருக்குது, அந்த இன்டர்னல் தெரப்பிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிசன்லாம் பண்ணுவோம். ஸோ வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேட்பாங்க. ஸோ சர்ஜரியுமே நமக்கு வந்து இருக்குது. நாம் வந்து எந்த மாதிரிலாம் சர்ஜரிலாம் வந்து சித்தா நான் வந்து படிக்கிறதுனால எனக்கு வந்து சித்தாவில் சர்ஜரி என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி லீச் தெரப்பி, அந்த மசாஜ், இந்த மாதிரி வர்மா தெரப்பி இதெல்லாம் வந்து சர்ஜரி டைப்ஸ் ஆஃப்ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக தெரப்பிஸ் நம்ம வந்து தரதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து சர்ஜரி ஃபார்ம்ஸ் வந்து டிஃபர் வந்து ஆகும். ஸோ எல்லாமே வந்து கெடாவர் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து காலேஜில் வந்து சில ப்ரைவேட் காலேஜஸில் கெடாவர் இருக்கும், சில கவர்மெண்ட் காலேஜஸ் கெடாவரை கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து காட்டுவாங்க. நோ இஷ்யூஸ். நாமளும் ஒயிட் கோட் போடுவோம், நாமளும் ஸ்ட்ரெத் யூஸ் பண்ணுவோம், நாமளும் மாடர்ன் மெடிசன் படிக்கணும், நாமளும் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் சேர்ந்து படிக்கணும். ஸோ எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாடர்ன் மெடிசன் மட்டும் படிப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, மாடர்ன் மெடிசன் ஃபுல்லாக படிக்கணும். அந்த நம்ம மருத்துவ முறை தமிழ் மெடிசன் படிச்சுங்க, சித்தா படிச்சுங்க, தமிழ் மெடிசன் இருக்குங்க இல்லையா. ஸோ அதுவும் சேர்ந்து படிக்கணும். ஸோ தமிழ் ஃபிசியாலஜி படிக்கணும், மாடர்ன் ஃபிசியாலஜி படிக்கணும், அனாட்டமி சேம் அனாட்டமி, மாடர்ன் அனாட்டமி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபார்மாகாலஜி நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃபார்மாகாலஜி அவங்க ஃபுல்லாக மாடர்ன் படிப்பாங்க, நம்ம வந்து பாரம்பரிய மருத்துவம் அந்த தமிழ் மெடிசன் ஃபார்மாகாலஜி ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லிட்டு பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ வந்து நம்ம வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாக்கு நிறைய வேக்கன்சி இருக்கும். கம்பேரிங் வந்து தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சித்தாக்கு இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டாக ஒரு 100 டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு, எம்ஆர்பி எக்ஸாம் வச்சு, அதில் வந்து 70% சித்தா டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. மிச்சம் இருக்க 30ல் வந்து 10 ஆயுர்வேத டாக்டர்ஸ் எடுப்பாங்க, 10 வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸ் எடுப்பாங்க, 10 யுனானி டாக்டர்ஸ் அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எம்ஆர்பி எக்ஸாம் மூலமாக போனால் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து சித்தா டாக்டர்ஸ் தரத்துக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய சித்தா டாக்டர்ஸ்லாம் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் மூலமாக இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து போகிறது மாதிரி இருக்கும். நிறைய வந்து பிஜி பண்ணுறதுலும் இருக்காங்க. ஸோ பிஜிங்கிறதுல 3 காலேஜ் இருக்குது. ஒன்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் 2 கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சித்தா மெடிக்கல் காலேஜ், அந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை காலேஜ். ஸோ இந்த 2 காலேஜ், இந்த 3 காலேஜிலும் பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லையும் பிஜிஸ் வந்து கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மௌலிசங்கர்02 இங்கிறது இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் என்னவோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டாட்டா கைஸ்.